வெம்பிளி ஸ்ரீ சோபனா ஜுவல்ஸ் நாங்க வாங்குறாங்க. அங்க போ, கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம். கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாமா? காலத்தால் அழியாத தரமும் கலை நுணுக்கமும் கொண்ட கண்ணை கவரும் நகைகளை கண்ணை மூடிக்கொண்டே வாங்கும் அளவுக்கு நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதத்தின் இருப்பிடம் ஸ்ரீ சோபனா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி. உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றுடன் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. தேசிய பற்றிய பல புரிதல்களோடும் தேடல்களோடும் எங்களினுடைய நாட்கள் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்திலே நகர்ந்து கொண்டு வருவதை நாங்கள் அறிவோம். எங்களினுடைய தேசியம் தொடர்பான அடையாளங்களை மீட்டுறு செய்து கொண்டு வருவதிலே அல்லது கண்டடைவதிலே அல்லது பரவுதல் செய்வதிலே பல முயற்சிகளை நாங்கள் புரிந்து கொண்டு வருகின்றோம். இதிலே மூத்த சந்ததியும் அடுத்த சந்ததியினுடைய பங்கு மிக முக்கியமானவையாக, குறிப்பாக இளையவர்கள் எங்களினுடைய அடையாளங்கள் தொடர்பான தேடுதல்களோடும் அந்த அடையாளங்களை விஸ்தரித்தல் தொடர்பான பணிகளோடும் முழு மூச்சாக ஈடுபடுகின்ற ஒரு காலகட்டத்திலே நிற்கின்றோம். தேசிய அடையாளங்கள் பல சுதேசிய அடையாளங்களுக்கு ஊடாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வடிவம் என்பதை நாங்கள் அறிவோம். சுதேசிய அடையாளங்களை தவிர்த்துவிட்டு தமிழ் தேசியத்திற்கான பல அடையாள கூறுகளை தேடுகின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு வகையிலே குறைபாடு இருக்கின்ற ஒரு அபத்தத்தை நாங்கள் சந்திப்பதை அறிவோம். எனவே சுதேசியங்களால் பின்னப்பட்ட தேசிய அடையாளங்கள் தொடர்பான வீச்சு எங்களுக்கு மிக முக்கியமானவையாக இருக்கின்றது. சுதேசிய அடையாளங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது மிக முக்கியமாக சாதியங்கள், சாதிய கட்டுமானங்கள், சாதியத்தினுடைய அடையாளங்கள் அங்கே இன்றியமையாதவை ஆகின்றன. அந்த அடிப்படையிலே இன்று யாழ்ப்பாண தமிழர் கலாசாரத்தில் சாதியமும் இனத்துவமும் என்ற ஒரு சுதேசிய அடையாளம் பற்றியதான நூலை ஒரு ஆய்வு ரீதியிலே எழுதியிருக்கின்ற பரம்சோதி தங்கேஸ் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் தங்கேஸ். வணக்கம். வணக்கம் தங்கேஸ். பேராதனை பல்கலைக்கழகத்திலே சமூகவியல் துறையிலே இளங்கலைமானி பட்டத்தினை பெற்று கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் அகதிகள் கற்க நெறி தொடர்பாக முது கலைமானி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அதைவிட கொழும்பு பல்கலைக்கழகத்திலே சமூகவியல் துறை விரிவுரையாளராக பணியாற்றிய அனுபவத்தோடு இன்னும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் ஆலோசகர் என்ற பலவிதமான தொடர்புகளை அவர் பணியாற்றி இருக்கின்றார். எனவே இவருடைய இந்த யாழ்ப்பாண தமிழர் கலாசாரத்தில் சாதியம் இனத்துவம் என்பது இவருடைய பட்டப்படிப்புக்கான அல்லது அதற்கு பின்னதான அவருடைய தேடல் ஆய்வினுடைய ஒரு வெளிப்பாடாக வந்திருக்கின்ற ஒரு நூல் எழினா வெளியீட்டகத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சாதியம் பற்றி தான் இன்று நாங்கள் பேச போகின்றோம். இங்கே பரஞ்சோதி தங்கேசுடன் சாதியம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி ஒரு சுதேசிய அடையாளமாக இருக்கின்றது. சுதேசிய அடையாளங்கள் தேசிய அடையாளத்தை தேடும் இந்த காலகட்டத்திலே முக்கியத்துவமாக இருக்கின்றதா அல்லது இல்லையா, அதை பற்றி பேச தேவை இருக்கின்றதா இல்லையா, அதனுடைய கனது என்ன என்பது போன்ற பல விடயங்களை நாங்கள் தங்கேசுடன் பேசலாம் நினைக்கின்றேன். தங்கேஸ், ஒரு நல்ல விடயம் இந்த ஒரு ஒரு சமூகவியல் துறை சார்பான உங்களினுடைய ஈடுபாடு இல்லை. பொதுவாகவே இப்போ நீங்கள் யாழ்ப்பாண தமிழர் கலாசாரத்தில் சாதியம் இனத்துவம் என்று எழுதியிருக்கிறீங்க. பொதுவாக யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த வைத்தியர்கள் அல்லது சட்டத்தரணிகள் அல்லது கணக்காளர்கள் போன்ற இந்த துறைகளிலே பெற்றோர்கள் அல்லது இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் ஈடுபடுகின்ற வேகத்துக்கேற்ப இந்த சமூகவியல் துறை, அகழ்வாராய்ச்சி துறை, மானுடவியல் துறை சார்ந்த இந்த விடயங்களிலே ஆர்வம் குறைவடைந்ததாகவே பல்நெடுங்காலமாக இருந்து வருகின்றது. அதற்கு தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. நீங்கள் இந்த உங்களினுடைய கல்விக்காக இந்த சமூகவியல் துறை அல்லது அகதிகள் தொடர்பான கற்க நெறியை தெரிவு செய்வதற்கு என்ன உங்களுக்கான உந்து சக்தியாக இருந்தது, என்ன ஆர்வம் இருந்தது? நன்றி நேயர்களே. ஆரம்பத்தில் பிரதனியா பல்கலைக்கழகத்தில் 2002 என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணி படிச்சுட்டு கேட்க ஃபஸ்ட் இயரில் நாங்கள் ஜியோகிராஃபி, சோசியாலஜி, மற்றது தத்துவம், பிரதனியா பல்கலைக்கழகத்தில் 3 பாடத்தையும் படித்தேன் இருந்தேன்.
படிச்சுட்டு கேட்க அப்போ இப்போ எனக்கு உண்மையாக ஜியோகிராஃபி செய்கிறது தான் ஐடியா. ஏன்னா இப்போ சோசியாலஜி வந்து எங்களுக்கு A-லெவலில் இல்லை. அப்போ பொதுவாக யாழ்ப்பாணத்திலேயோ இலங்கையிலேயோ பொதுவாக A-லெவலில் சோசியாலஜி துறையாகவும் இல்லை, சமூகவியல் என்ற கற்கை A-லெவலில் இல்லை. அப்போ அதை பற்றிய அறிவு பொதுவாகவே குறைவு. A-லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கு பொதுவாக குறைவு. அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் சமூகவியலை படிச்சுட்டு கேட்க எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு நல்ல ஒரு பெருபோரம் நான் எடுத்தேன். முதலாவது செமிஸ்டரில் எடுத்த அப்புறம் செகண்ட் செமிஸ்டர் முடியக்க பொதுவாக இப்போ சோசியாலஜி செய்கிறேன்னு சொன்னால் தமிழ் மாணவருக்கு இருக்கிற பிரச்சனை அங்கே என்னென்னு சொன்னால், ஒன்றில் அவர்கள் ஆங்கிலத்தில் செய்ய வேணும் அல்லது சிங்களத்தில் செய்ய வேணும். தமிழில் ஸ்பெஷலைஸ் பண்ண இயலாது. அதாவது ஜென்ரல் டிகிரி பொது தேர்வுக்கு பொது டிகிரி செய்கிற ஆக்களுக்கு, ஜென்ரல் டிகிரி செய்கிற ஆக்களுக்கு ஒரு பாடம் வந்து சமூகவியலிருந்து படிப்பார்கள். அது தமிழில் ஒரு பாடம் ஒவ்வொரு இயருக்கும் படிப்பார்கள். ஆனால் இப்போ நாங்கள் சமூகவியல்லையே நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு சொன்னால் விசேட சித்தி அடையணும், விசேட மாதிரி சமூகவியலே நாங்கள் சிறப்புத்துறை தேர்ச்சி எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும், வேறு வழி இல்லை. அல்லது சிங்களம் தெரிஞ்சால் சிங்களத்தில் படிக்கலாம். அப்போ ஆங்கிலத்தில் படிக்கிறனாலும் கூட நாங்கள் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த துறைக்கு ஆங்கிலத்தில் செய்வதற்கு நாங்கள் ஆளுமை உள்ளவர்களா என்று பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பார்கள். அது அந்த எக்ஸாம் பிறகு நாங்கள் சமூகவியல் துறையில் தெரிவு செய்யலாம். அப்படி நாங்கள் ஒரு 13 பேர் தெரிவு செய்தோம். அதில் எங்களுக்கு 3 பேரே கிடைச்சது. இல்லை, நான் கேட்கிறேன், அதில் ஒரு விசேடமான காரணம் இருந்த தனியாக அந்த கற்கரையில் இருக்கின்ற ஆர்வம் மட்டுமா, அல்லது நீங்கள் சமுதாயத்திலே அல்லது உங்களுடைய பங்கு இருக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்த காரணத்தினாலே தெரிவு செய்யல? பொதுவாகவே ஏதாவது ஒன்றை சாதிக்க வேணும், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று பொதுவாக இருந்தது. ஆனால் எந்த துறையில் போனால் எப்படி பெறலாம் என்ற ஒரு தெளிவில்லை. இப்போ A-லெவலில் பொதுவாக எனக்கு தெளிவு இருக்கல, மற்றவர்களுக்கு தெளிவு எனக்கு உண்மையாக தெளிவு இருக்கல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு கேட்க எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கெல்லாம் இப்படியான ஒரு துறையை தெரிவு செய்யக்கூடிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு படிப்பிச்ச எல்லாருமே சிங்கள ஆசிரியர்கள்லாம் படிப்பித்தார்கள். அதே போல் இன்னொரு மௌனகுரு சார் என் மகன் படிப்பிச்சார், சித்தார்த்தன். அப்போ இவர்களெல்லாம் படிப்பிச்சாக்க அந்த அப்படி ஒரு குழாம் ஒன்று உருவாகிச்சு. எங்களுக்கு அவர்களோட தொடர்ந்து கதைப்பதற்கும் அவர்களோட தொடர்ந்து பேசுவதற்கும் நாங்கள் இதை சமூகவியல் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு 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 அத்திவாரத்தை போகிறதுக்குரிய ஒரு நிலை ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் அதை தெரிவு செய்தேன். இல்லை, நல்லது. இப்போ அந்த தெரிவு, இப்போ நான் உங்களுடைய வேறு பல கட்டுரைகள் பார்த்துருக்கின்றேன், உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை பார்த்துருக்கின்றேன், இந்த நூலை கூட பார்த்துருக்கிறேன். அதிகமாக சாதியம் பற்றிய விடயங்களிலே உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கின்றது. சாதியம், புலப்பெயர்வு, அந்த புலப்பெயர்வுக்குள்ளும் சாதியம் தொடர்பான ஊடாட்டம் பற்றியான தொடர்ந்து நீங்களுடைய பார்வை அப்படி இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒரு சமூகவியல் துறையில் நீங்கள் சாதியம் தொடர்பான அடையாளத்தை அதிகமாக நீங்கள் கையாள்வதற்கு அல்லது ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு உரிய காரணம் என்ன? அதுக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு சின்னல இருந்தே இந்த சாதி தொடர்பான ஒரு சமூக மட்டத்தில் நான் வளரேக்க, சமூகத்தோடு சேர்ந்து இணைந்து வளரேக்க சாதி பார்க்கறது, சாதி பாகுபாடு பார்க்கறது, சாதி சம்பந்தமாக உயர்வு தாழ்வு பார்க்குற போக்கு வந்து பொதுவாக யாழ்ப்பாண சமூகத்தில் இருக்குது. அப்போ இந்த இதை வந்து எப்படி அதை பார்க்கலாம், எப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலாம், அது இந்த அடையாள கட்டுமானங்களை எப்படி ஒரு கல்வியல், ஒரு ஆய்வு ரீதியாக, ஒரு கல்வியல் ரீதியாக, ஒரு கல்வி ரீதியாக பார்க்கலாம். அப்படி பார்ப்பதனூடாக எவ்வாறு நாங்கள் அதை பற்றி வெளியில் கதைக்கலாம். இப்போ நான் இப்போ பாகுபாடு பார்க்குறான், அவன் எனக்கு அடிக்கிறான், இவன் எனக்கு அடிக்கிறான், இவன் சிறுட்டைக்கு தண்ணி தாரான் என்று பொதுவாக ஒரு கதைக்கிற விஷயம், பொதுவாக ஒரு சாமானிய ஒரு பாமர மனிதர்கள் அனைவருமே கதைக்கிற விடயம் என்றது என்று சொன்னால், அவர்கள் எங்களுக்கு பொதுல தண்ணி தந்தார்கள், இவர் எங்களுக்கு சிரட்டில் தந்தாங்க. இதற்கு அப்பால அறிவியல் ரீதியாக ஒரு அடையாளத்தை, அது எமது அடையாளம் என்று பரம்பரையாக நாங்கள் பேணி வந்த அடையாளங்களை ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்கறது வந்து மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் இந்த அறிவியல் ரீதியாக பார்த்தது எங்கட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் மிக குறைவு. குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் வந்து அறிவியல் ரீதியாக இந்த சாதிய கட்டமைப்புகளை பற்றியோ அல்லது இனத்துவ கட்டமைப்புகள், இனத்துவ அடையாளங்களை பற்றியோ அல்லது இடப்பெயர்வால் ஏற்படுற அடையாள மாற்றங்களை பற்றியோ கதைத்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நான் காரணம் என்னென்று பொதுவாகவே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகுபாடு பார்க்கறதுக்கு அப்பால் எங்களது சமூகத்தில் ஒரு சமூக விஞ்ஞான கற்கைகளை படிக்கின்ற மாணவர்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து
குறிப்பாக முன்னுக்கு வருகின்ற மாணவர்கள் அந்த துறையிலே பிரபல்யம் அடைகிறவர்கள் மிக 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 குறைவே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு கலைமானி பட்டத்தை முடிக்கின்றவர்களை பார்த்தா ஒரு வருடத்துக்கு ஒரு 500 பேர் எடுத்தால் அந்த 500 பேரில் எத்தனை பேர் வந்து முதுகலைமானி பட்டத்தை முடிக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து கலாநிதி பட்டத்தை முடிக்கிறார்கள் பார்த்தால் அதுல வந்து ஒரு ஆள் கூட வெறுமோண்டி சொல்ல முடியாது. இதுதான் வந்து யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது தமிழ் கல்வி முறையில குறிப்பாக இது சமூக விஞ்ஞான கற்கைகளை படிக்கிறவர்கள் நிலைமை இருக்குது. அப்ப நாங்கள் தனியே கலைமானி பட்டத்தை முடித்துவிட்டு அந்த துறையிலே பிரபல்யமாக இல்லை பிரசித்தி பெற்ற ஒரு ஆளாக வர முடியாது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து தொடர்ந்தும் அந்த துறையில வேலை செய்யணும். வேலை செய்தால் தான் தொடர்ந்து பெறலாம். ஆனால் அதுக்கான நான் மாணவர்களையோ அல்லது அங்கத்தை நிலைமை நான் குறை சொல்ல முடியல. அந்த சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் இருக்குது. அப்ப உண்மையாவே பார்த்து போனா யாருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அவர்கள் தான் வந்து இந்த துறையில ஏதாவது செய்யக்கூடிய ஒரு நபர்களாக வாரார்கள். அப்படி பார்க்க அது 1 2 ஒரு 4 5 ஒரு சமூக ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்குது. இல்ல ஒரு விடயம் நீங்கள் சொன்னீங்கள் தங்கேஸ், என்னென்றால் இது இந்த கோப்பையில சிரட்டையில தண்ணிதார இந்த பாகுபாடு காட்டல்கள் இருந்தது, அதனால பாதிக்கப்பட்ட நானும் கூட சிறு வயதிலே சந்தித்திருக்கிறேன். அப்படியானவர்களை இப்படி ஒரு பாகுபாடு காட்டுகின்ற ஒரு விடயத்திலே சந்தித்திருக்கிறேன். இப்ப இதற்கு அங்காலே ஒரு அறிவியல் ரீதியிலே ஒரு கல்வியியல் ரீதியிலே இந்த சாதியத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்றீங்களா? இப்ப நாங்கள் இப்ப எத்தனையோ யுகங்களை கடந்து இப்ப நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து கொண்டு இப்படி இருக்கிறோம். அப்ப ஒரு அறிவியல் ரீதியாக பேச வேண்டும் என்று நீங்க சொல்றீங்களா? அப்ப இந்த சாதி அமைப்பு உண்மையாகவே இப்ப பேசப்பட வேண்டிய ஒரு விடயமா? ஏன் பேச வேணும்? அது இப்போ சாதியை நாங்கள் பல நோக்கத்தோடு பார்க்கலாம். ஒன்று வந்து சாதி என்ற ஒரு விஷயம் வந்து எமது சொன்ன சுதேசிய அடையாளம். அந்த இப்போ நாங்கள் ஒரு அடையாளத்தை, அதாவது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு இனத்துவ அடையாளத்தை கட்டியமைக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களது சுதேசிய அடையாளங்களோடு தான் நாங்கள் பயணிக்கின்றோம். சுதேசிய அடையாளம் அப்படி ஒரு தேசிய அடையாளத்துக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இப்போ பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகம், அதே மாதிரி சில சமூகங்கள் சேர்ந்துதான் ஒரு தேசமாக வருகிறது. அதே போல பல சிறு சிறு அடையாளங்கள் சேர்ந்ததுதான் அது ஒரு தேசிய அடையாளமாக உருவாகும். அதாவது மொழி, எங்களுடைய புவியியல் எல்லைகள், எமது அப்படி சொல்லக்கூடிய பல அடையாளங்கள் சேர்ந்தால் நாங்கள் எமது தமிழ் இன அடையாளமாக பார்க்கின்றோம். அதே போல சாதியும் வந்து எங்களது அடையாளம் தான். ஆனால் இப்ப எங்க இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நாங்கள் அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் என்று பாகுபாடு பார்க்கும் பொழுது அந்த பாகுபாடு பார்க்கப்படும் வேளையில் தான் இந்த பிரச்சனையே மேற்கிளம்புது. அப்ப இந்த பிரச்சனை வந்து உண்மையாவே அது வந்து பலர் வந்து ஆக்டிவிஸ்ட், நானுமே ஆக்டிவிஸ்ட் இல்லை, நான் ஒரு ஆய்வாளன், ஒரு அகாடமிஸ்ட் என்றுதான் என்ன பார்க்கின்றேன். அதாவது இனத்துவ சாதி அடையாளங்களை ஒழித்து விட்டு நாங்கள் ஒரு தேசிய அடையாளத்தை நோக்கி நகரலாம் என்றது வந்து என்ன பொறுத்தவரை, அது என்ன பொறுத்தல என்ற தனிப்பட்ட கருத்து, பலரது கருத்தும் அப்படியா இருக்கலாம். அது வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விடயம். இன்னும் ஒரு பெரியவர் கூட ஒரு ஆய்வாளர் கூட, சமூகவியல் துறை ஆய்வாளர் கூட ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். என்னன்னு சொன்னால், இப்ப சாதியை ஒழித்தல் என்பது அழித்தல் என்பது அதை ஒழித்து விடுவதாக மறைத்தல், சாதியை மறைத்து பேசல் அல்லது மறைத்து வாழுதல் என்பது அதனை அடிவேருடன் ஒழிக்கின்ற தன்மையை கொண்டு வராது, அது மீள மீள அதை உயிர்ப்பிக்கின்றது. எனவே சாதியை வெளிப்படையாக பேசி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அது அதனுடைய பாகுபாடு காட்டுகின்ற அந்த தன்மை இல்லாத ஒழிந்து விடும் என்று நீங்களும் அந்த கருத்துடன் உடன்படுகிறீர்கள்? அந்த கருத்து நான் உடன்படுறேன். என்ன சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை எடுப்போம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அந்த பிரச்சனை நாங்கள் கதைக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வரலாம். அல்லது இல்லை நாங்கள் கதைக்க மாட்டோம், அந்த பிரச்சனை கதைக்க மாட்டோம், எங்களது பிரிவுகள் அப்படியே இருக்கும், நாங்கள் அப்படியே பேணி பாதுகாப்போம் என்று சொன்னால் அது வந்து கால எல்லையில் அது ஒரு விவாகரத்துக்கு மிக நீண்ட காலமாக 90களில் இருந்தே இந்த தலித் அரசியல் இயக்கங்கள் தொடங்கின காலத்திலிருந்தே குறிப்பாக இங்கே டேனியல், டொமினிக் ஜீவா, தெனியான், ருத்ரமூர்த்தி போன்றவர்கள் இப்படியான தலித்தியம் தொடர்பான இந்த விடயங்களை தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் நீங்கள் சொன்ன அந்த ஆரோக்கியமான மாற்றங்கள் இவர்களுடைய இலக்கிய படைப்புகள் ஆய்வுகளுக்குள்ளால வந்திருக்குதா என்றா? ஏன் வேற இல்லை? இல்லை, அவர்கள் வந்து சாதியை வந்து ஒரு அடக்குமுறை சார்ந்த ஒரு அடையாளமாகத்தான் பார்த்தார்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவர்களது எழுத்துக்களில் வந்து அதை உடைத்துக்கொண்டு வெளியில வர வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருள் அங்க எப்பவுமே இருந்திருக்குது.
மற்றது அந்த அந்த அப்படி ஒரு துணிப்பொருள் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அவர்கள் முழுக்க முழுக்க இந்த பாகுபாடு காட்டுதலால் வந்த பிரச்சனையை உடைத்துக் கொண்டதற்கான எழுச்சி மிக்கதான எழுத்துக்கள் அதுதான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது வந்து தவிர்க்க முடியாது. எந்த ஒரு எழுத்தாளனோ எந்த ஒரு ஆய்வாளனோ அந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது, அந்த சமூகத்தில் இருக்கிற நடக்கின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது அது அது ஒரு அது ஒரு 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 பாகுபாடான ஒரு ஒரு மனசுக்கு ஒரு பாதகமான கஷ்டம் கொடுக்கின்ற விஷயமா பார்க்கும் பொழுது அவன் அதை இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதுதான் நடக்கிறது. அப்போ அவர்கள் எழுத்துக்கள் வந்து அவர்கள் வந்து எழுத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50, 60, 70 கூட தான் அவர்கள் எழுத்துக்கள் மிக வீரியம் மிக்கதாக இருந்தது. அப்போ அந்த எழுத்துக்களில் அவர்கள் வந்து அந்த பாகுபாட்டை பற்றி அந்த உடைத்து விரவணும் என்ற எண்ணத்தை பற்றி கொண்டு வந்தது. அது வந்து சரி. ஆனால் இப்போ வந்து சாதி பாகுபாடு அப்படியானது ஒரு வலிமை மிக்கதாக இல்லை. அது குறிப்பாக வெளித்தெரிவதாக இல்லை. அதாவது மறைக்கப்பட்டதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட நபர்களின் அல்லது ஒரு குழுக்களின் அனுபவமாகத்தான் இப்போ அந்த சாதி அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ வரும்பொழுது அதை நாங்கள் வந்து இப்போ சாதி பார்க்கின்றார்கள், அதை உடைத்து கொண்டு வரணும் என்ற பார்வைக்கு அப்பால் இந்த சாதி அடையாளங்கள் எவ்வாறு ஒரு ஒரு சமூகத்தோடு சமூக மாற்றத்தோடு எவ்வாறு இயங்கு நிலை பெறுகின்றது என்று பார்க்கறது இப்போதைக்கு வந்து ஆரோக்கியமானது. டேனியல் டொமினிகிவா போன்றவர்களினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பீரிட்டு உடைவதற்கான அந்த எழுத்துக்களில் அந்த நோக்கு கொண்டதல்ல உங்களுடைய எனது அடையாளம் எனக்கு முழுக்க அதாவது குறிப்பாக இந்த சப்டைட்டில் பாத்தீங்களா தெரியும் 4 விதமான கட்டுரை தொகுதியாக இங்கே இருக்குது. உங்களோட யாழ்ப்பாணத்தில் சாதி மரபும் மாற்றமும், யாழ்ப்பாண சமூகத்தின் புலம்பெயர்வு, பணவருவாய் மற்றும் சாதி வகுப்பு, மத அடையாளங்களின் இயங்கு நிலைகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண சமூகமும் சாதியும், உள்ளூர் இடப்பெயர்வுகளை பற்றி, இனி சாதியமும் இனத்துவமும் அடையாள கட்டுமானங்கள் என்று 4 வகையினால் அழகான வகை பிரிப்புகள் செய்திருக்கிறீர்கள். இது ஒரு ஒரு ஆய்வாளனுக்குரிய ஒரு பார்வைதான். இந்த நூலிலே நீங்கள் அடக்கின இந்த விடயங்கள் அதுக்கான காரண காரியங்களை அதை பற்றி சொல்லுங்க. முதலாவது கட்டுரை வந்து மரபும் மாற்றத்தை வந்து ஒரு பரந்த நோக்கத்தில் பார்க்குது. அதாவது இப்போ தற்சமயம் யாழ்ப்பாண சமூகத்தில் எவ்வாறு வந்து சாதி அடையாளம் எவ்வாறு உள்முக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அதை வந்து நான் தனிப்பட்ட மாற்றங்களாக பார்க்குறேன். பொதுவாக நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஒரு குழு நிலை சார்ந்த, அதாவது சாதிக்கு எதிராக சாதி அடக்குமுறைக்கு எதிரான குழு நிலை சார்ந்த ஒரு போக்கு இருந்தது. அதாவது அரசியல் கட்சிகள் அல்லது ஒரு அல்லது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மையப்படுத்தி உருவாகிய பல அமைப்புகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் சாதி அடையாளங்கள் மாற்றமடைந்து வருகின்றது. அதாவது நீங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்துக்கு இப்போ குறிப்பிட்ட இப்போ பாபர், சலவை தொழில் செய்பவர், மற்றது கள்ளிச்சீவன் தொழில் செய்பவர், இவர்களுக்கு என்று தனிப்பட்ட சங்கங்கள் இப்போ உருவாகி வருது. அப்போ அந்த சங்கங்கள் ஊடாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட சாதி தனிப்பட்ட சாதியல் தான் இப்பொழுது கூர்மை அடைகிறதை ஒழிய ஒரு குழு நிலையான சாதி அமைப்பு எங்கள்கிட்ட இல்லை. இப்போ தலித் அப்படி என்ற ஒரு அமைப்பு கூட இப்போ பஞ்சமரன்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் 5 வகையான குழுக்களை அடக்குவோம். ஆனால் அந்த பஞ்சமரடே கூட ஒரு யூனிட்டி இல்லை எங்கள்கிட்ட. நீங்கள் அப்படி அவன் இயங்க நிலையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டா ஒரு கட்டத்தில் சாதிக்குள் சாதி என்கின்ற கூட நீங்கள் அப்போ அது வந்து சாதிக்குள் சாதின்றது மாற்றமடைந்து பெரும் சாதி குழுமமாக வருகிறது என்று சிவத்தம்பியை சொல்றார். அப்போ அந்த விஷயத்தையும் நான் இதில் தொட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ இந்த குழு அடையாளங்கள் எப்படி தனிப்பட்ட குழு அடையாளங்கள் மாற்றம் இருந்தது, அதால் எப்படி மாற்றம் ஏற்படுது. இப்போ மேலும் மேலும் வந்த அரச கொள்கைகள், இலவச கல்வி முறைகள், இதுவளால் எப்படியான மாற்றங்கள் ஏற்படுது. இப்படியான ஒரு பரந்த நோக்கத்தில் அது வந்து சமய மத அடையாளத்தில் எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி முதலாவது கட்டுரை வந்து ஒரு பரந்த நோக்கத்தில் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஏற்கனவே நடந்த ஸ்டடீஸ், சாதி சம்பந்தமாக ஏற்கனவே நடந்த ஏற்கனவே நடந்த ஸ்டடீஸை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துகின்றேன். இதில் வந்து இப்போ மேற்கத்திய அறிஞர்கள் கூட எங்களோட யாழ்ப்பாண சாதியை பற்றி படிச்சிருக்காங்க. அவரில் டேவிட் கெனத், மைக்கேல் பேங்க்ஸ், ஃபெஃபன் பேக்கர் இப்படியானாக்கள் கூட படிச்சிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் சாதியை வந்து ஒரு பிரிப்பு முறைகள் உட்படுத்தி சாதியை வந்து உயர் சாதி, தாழ்ந்த சாதி, நடுத்தர சாதி அல்லது உயர் சாதி, நல்ல சாதி, குறைந்த சாதி இப்படி வந்து பட்டியலிட்டு எல்லாம் பார்க்குறார்கள். ஆனால் உண்மையில் அந்த பட்டியலிடுற முறையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இடையில ஒரு ஒத்த தன்மை இல்லை. ஒவ்வொருவரும் தாங்களுக்கு ஏற்ற போல உயர்ந்த சாதியார், தாழ்ந்த சாதியார் சொல்லலாம் பிரிச்சுக்கிட்டு போயிடும், போட்டுன்னு போயிடும். ஆனால் உண்மையா இப்போ நான் அவ வந்து ஸ்டடி பண்ணிக்க, இப்போ உங்களை பற்றி நான் ஸ்டடி பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் வந்து உங்களுக்குள்ள புகுத்துற மாதிரி. அப்போ உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, குடிமக்கள்னு சொல்லலாம். இப்போ ஆக்களுக்கு கணவருக்கு தெரியாது. சின்ன இளம் தலைமுறைகளுக்கு குடிமக்கள்னாலே யாரும் அடிமைகள்னா யாரும் தெரியாது.
அப்போ இப்படியான நிலைமைகள் வந்து தற்சமயம் இந்த ஆய்வு முறைகள், இந்த ஆய்வு இப்போ எங்கள்கிட்ட கைவசம் இருக்கின்ற சாதியை பற்றிய ஆய்வு முறைகள் தற்கால சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு துணை போகும் என்றதை பற்றி ஒரு விமர்சன ரீதியெல்லாம் பார்க்குறேன். அது முதலாவது கட்டுரை. ரெண்டாவது கட்டுரை நான் எல்லாத்தையும் சொல்லி, ரெண்டாவது கட்டுரை வந்து இடப்பெயர்வு. அதாவது நீங்கள் இடப்பெயர்வை நாட்டுக்குள்ளே ஒரு இடப்பெயர்வு பார்க்குறது மூன்றாவது கட்டுரை. ரெண்டாவது கட்டுரை வந்து வெளி இடப்பெயர்வும் அதன் மூலமாக உள்நாட்டில் சாதி அமைப்பில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுது. வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து வாரதுல எப்படி வெளிநாட்டு புலம்பெயர்ந்து வாரதுல நான் இதை பற்றி பல இடங்களில் நான் கதைச்சிருக்கிறேன். இப்போ கொலோனியல் பீரியட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு இடம்பெறும். எங்களோட வருமானத்தை வந்து பொதுவாக சொல்லுவாங்க வந்து மணி ஆர்டர் எக்கனமி உண்டு. யாழ்ப்பாணத்து சமூகத்தின் வருமானத்தை மணி ஆர்டர் எக்கனமி உண்டு பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் எங்களோட எக்கனமி கூடுதலாக வெளிநாட்டிலிருந்து வர பணத்தில் தான் தங்கியிருக்குன்னு சொல்லி. அப்போ கொலோனியல் பீரியடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக உயர் சாதி என்று சொல்லப்படுகின்றவர்கள் தான் வெளிநாட்டு நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் கல்வி வந்து அவர் உயர் கல்வியை இலங்கையில் பெற்றுக்கொண்டார்கள். அந்த உயர்கல்வியை பெற்றுக்கொண்ட அந்த கல்வியை வைத்து வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் வருமானம் ஈட்டி தங்கள் நாடுக்கு பலர் திரும்ப சென்று வாழ்ந்திருக்கிறார்கள். சிலர் அங்கே அந்த சென்ற நாடுகளிலே வாழ்கின்றார்கள். இல்ல இப்ப நீங்க இந்த சொல்ற இந்த விடயத்துல அந்த தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொன்னவர்களுக்கு அந்த காலத்திலே அப்படி வாய்ப்புகள் இல்லை. அப்படி சென்றாலும் அவர்கள் தங்களது சாதி தொழில்களையே அங்கேயும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முடிவெட்டுவோம் அவர்கள் எடுத்தாண்டா அவர்களே மலேசியாக்கெல்லாம் போயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அங்கேயே முடிவெட்டி இருக்கிறார்கள். அப்ப கூடுதலா அந்த தொழிலை அங்கே வச்சிருக்கிறார். ஆனால் 80களுக்கு பிறகு இந்த சமூக புலப்பெயர்வு, யாழ்ப்பாண சமூக புலப்பெயர்வில் பாரிய மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் வந்து குறைந்த சாதி என்று சொல்லப்பட்டவர்களையும் குறைந்த வகுப்பு, அந்தஸ்து பண வருவாயில் குறைந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களையும் கூட உள்வாங்குகின்றது. போர் என்ற ஒரு பொதுத்தன்மையால அதாவது அகதிகள் அந்தஸ்து கோரி வெளியில வாடுற போக்கு கூட வருகிறது. அப்ப 80களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புலப்பெயர்வில் குறைந்த சாதிக்காரர் என்று சொல்லப்படுபவர்களும் குறைந்த சமூக அந்தஸ்தில் உடையவர்கள் என்று கருதப்பட்டவர்களும் கூட அந்த புலப்பெயர்வை தமதாக்கிக் கொள்கின்றார்கள். அப்ப இதன் மூலமாக ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்த சாதி அடையாளங்களின் குறியீடுகள் ஒவ்வொன்றும் வலுப்பெறுகின்றது. அதுக்கு உதாரணமா நான் பார்க்கிறேன் இந்த மத அடையாளங்கள். அதை குறிப்பாக நீங்கள் யாழ்ப்பாண சமூகத்தில் இருக்கிற மக்கள் இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் கூடுதலாக அவன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒன்றில் வந்து மத கோயில் கட்டுறதா இருக்கும். ரெண்டாவது உள்ளூர் அமைப்பு பிரதேசம் ஊர் அபிவிருத்தி சம்பந்தமா. அது நான் இதுல வந்து குடும்பத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதை பற்றி கதைக்கல. கூடுதலான பொதுவான இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்க கூடுதலாக பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறதா இருக்கும், பாடசாலைகளுக்கு உதவி செய்யறதா இருக்கும். இந்த மட்டத்திலான அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டாக புலம்பெயர்ந்து அனுப்புவர்களின் பணம் இதுவரையும் வரவில்லை. ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக வித்திடவில்லை எங்களது புலம்பெயர்ந்தவர்களின் பண வருமானம். அது கூடுதல் எங்க அவர்களது முதலீடு இருக்குன்னு சொன்னால் மத அடையாளங்கள். அதாவது மத அடையாளங்களை எவ்வாறு கட்டுவது, கோயில்கள் எப்படி வருது. கூடுதலாக 84க்கு பிறகு பார்த்தா இந்த குறைந்த சாதி அந்தஸ்தை கொண்ட கருதப்பட்ட பலரது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சும், நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு போறேன். ஏற்கனவே அங்க ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அப்ப கூடுதலாக கிராம மட்டத்தில் அப்படியான நிலைமை காணப்படுது. அந்த சாதிகளுக்குரிய கடவுளர்களும் இருக்கிறார். அப்ப இந்த நூலில நான் பார்த்திருக்கேன் ஒவ்வொரு சாதிகளுக்குரிய கடவுளர்களையும் அழகாக பட்டியல்படுத்தியிருக்கேன். அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப குறைந்த சாதிக்காரர்களுக்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் ஏற்கனவே ஒரு மன ஆதங்கம் இருந்திருக்கலாம். எங்களது கோயில்கள் சிறிதா இருக்கிறது, கொட்டுலா இருக்குன்னு சொல்லலாம் யோசிச்சிருக்கலாம். ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, உயர்ந்த சாதிக்காரர் எவ்வாறு தமது கோயில்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு மத அடையாளத்தை அதாவது ரிச்சுவல்ஸ் தமதாக்கி கொள்வதன் மூலமாக சாதிய ஆதிக்கத்தையும் அதற்குள்ளால் வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த கோயில்கள்ல சடங்கு நிலை சார்ந்த விடயங்களை செய்பவர்கள் பெருமைக்குரியவர்களாகவும் அவர்கள் உயர் சாதி என்று கருதப்பட்ட ஒரு போக்கு இருக்கு. அதில் தான் கோயிலுக்கே கோயில் என்ட்ரி மூவ்மெண்ட் எல்லாம் வந்தது. அதுதான் ஏன்னா இப்போ ரிச்சுவல்ஸ் என்றது வந்து உயர் சாதிக்குரிய விஷயம். அது வந்து சமஸ்கிருதம் என்றது உயர் சாதிக்குரிய விஷயம். அதை வந்து குறைந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை கூடுதலாக 60-70க்கு முன்பு காணப்பட்டது. ஆனா இப்ப எல்லாம் அது உடைஞ்சு வந்துட்டது. இருந்தாலும் கிராம மட்டத்தில் அது இருக்கு. அப்ப அந்த ஒரு பிரச்சனை
ஏற்கனவே காலாகாலமாக இருந்து வந்த பிரச்சனையை பொருளாதாரம் மீட்டும் பொழுது, குறைந்த சாதி என்று கருதப்பட்டவர்கள் வெளிநாடு சென்று பொருளாதாரம் மீட்டும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தமது மத அடையாளங்களை, சாதிக்குரிய மத அடையாளங்களை பெரிதாக கட்டுகின்றார்கள். தங்களுடைய கோயில்களில் உள்ள சடங்கு நிலை சார்ந்த கர்த்தாக்களாக தங்களை உருவாக்குகின்றார்கள். அதோட உயர் சாதி என்று கருதப்பட்ட தெய்வங்களை தங்களது கோயில்களை பிரதிஷ்டை பண்றார்கள். இப்போ தீர்த்த திருவிழா, கொடியேற்ற திருவிழா, தேர் திருவிழா என்று சொல்லியெல்லாம் பெரிய பெரிய பிரமாண்டமான ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் தங்களது கோயிலுக்கு கொண்டு வருகின்றார்கள். இதில் நான் ஒரு கேஸ் ஸ்டடிஸ் கூட செய்திருக்கிறேன். மல்லாத்தில் கோட்டைக்காடு முருகன் கோயில். அந்த கோயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோயில், அது பிரம்மாண்டமான கோயில். அப்போ இங்கே என்ன வருதுன்னு சொன்னால், நாங்கள் விரும்பாம மறைமுகமாகவோ நாங்கள் அனுப்புகிற பணம் மூலமாக உள்ளூர் அடையாளங்களோ ஒன்றும் வலிமை பெறுகின்ற நிலைமை தான் காணப்படுது. இந்த சுதேசிய சாதி அடையாளங்களோ ஒன்றும் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய அடையாளம் அது இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அடையாளம். முந்தி சின்ன அடையாளம், இப்போ பிரம்மாண்டமான. அப்படி இந்த பொருளீட்டலால் அவர்கள் அந்த சுதேசிய சாதி அடையாளத்தை வலுப்பெற செய்கிறது ஒரு ஆபத்தான நிலையா அல்லது தேவையான ஒரு நிலையா? இதுல வந்து ஆபத்துக்கு அப்பால், தேவைக்கு அப்பால் அவர்கள் கூட அந்த சாதிக்குரியவர்கள் தங்களை அந்த கோயில் மூலமாக அடையாளப்படுத்துவதன் மூலமாக ஒரு விதமான பெருமை கொள்கின்றார்கள். ஒரு விதமான சமூக அந்தஸ்தில் தாங்கள் ஒரு விதமான உயர்ந்தவர்கள் என்று நம்புகின்றார்கள். அவர்கள் எவ்வளவு ஒரு கல்வி ரீதியான தமது சமூகத்தை வளர்ச்சி அடைகிறது எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு ஒரு கோயில் தங்களது கோயில் இவ்வளவு தீர்த்தக்கேணியோட எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கிறது என்று இணைக்கும் பொழுது அந்த சமூகம் பெருமைப்படுகின்றது. இல்லை, நான் ஆபத்தென்று கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சாதிய பாகுபாடை மீண்டும் பிரமாண்டமாக உருவெடுப்பதற்கு அது வழிகோலுமான். இதுல என்ன ஆபத்துன்னு சொன்னா, இதுல ஆபத்து என்று சொல்றதுக்கு அப்புறம் என்ன இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், அந்த டிவிஷன் வந்து அப்படியே இருக்குது. அந்த பிரிவு, அந்த சம மதத்தை வழிபடும் பொழுது ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் என்று இடையிலே இருந்த பிரிவு வந்து அவ்வாறே இருக்கின்றது. ஆனால் கோயில்கள் வந்து பெரிதாக பிரமாண்டமாக உருவாகின்றது. அப்ப அந்த டிவிஷன் அப்படியே வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. நல்லது, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். இந்த விடயத்தில் நாங்கள் இப்போ இடைவெளிக்கு செல்வதற்கு முன்புதான் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இதில் அதிகமாக பேசினது இப்ப சொன்ன விடயங்கள் கூட இந்து அல்லது சைவ கோவில்களை பற்றிய விடயங்கள். ஆனால் கத்தோலிக்க தேவாலயங்கள் கூட சாதிக்கு ஒன்றாக பிரிவடைந்த நிலைமைகள் இருக்கின்றன. அப்படி என்று சொன்னால், புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு வந்திருக்கின்ற இந்த கத்தோலிக்கர்கள் தங்களினுடைய சாதி சார்ந்த கோவில்களுக்கு செய்கின்ற இந்த விடயம் எப்படி இருக்கின்றது? அவர்களும் இதே பின்னணியில் இருக்கின்றார்களா? எப்படி கத்தோலிக்க தேவாலயங்கள் ஒரு பொதுமையாக வந்து மீண்டும் சாதிக்கு ஒரு தேவாலயங்களாக வடிவம் பெற்றன என்ற விடயங்களை இதில் பேசினது குறைவாக இருக்கின்ற நினைக்கிறேன். அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. நல்லது, இடைவெளியின் பின்னர் மீண்டும் உங்களையும் கலையத்துடன் இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களே, யாழ்ப்பாண தமிழர் கலாச்சாரத்தில் சாதியமும் இனத்துவமும் என்று பரஞ்சோதி தங்கேஸ் எழுதிய நூலை மையமாக வைத்துக்கொண்டு இந்த சாதியம் என்று சொல்லப்படுகின்ற சுதேசிய அடையாளங்கள், தேசியம் தொடர்பான தேடல்களும் ஆர்வமும் நிறைந்த இந்த காலப்பகுதியிலே இந்த சுதேசிய அடையாளங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனவா அல்லது சுதேசிய அடையாளங்களில் பிரதானமாக இருக்கின்ற இந்த சாதியம் பேசுவதற்கு உகந்ததல்லாத ஒரு விடயமா, என்று பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு விடயமா, அல்லது பேசி புரிந்து கொண்டு அதற்கூடாக சாதியம் தொடர்பான பாகுபாடுகளை களைந்து விடுகின்ற ஒரு தன்மையை கொண்டுள்ளதா என்பதை பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம். இந்த சாதிய கட்டமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சாதியம் ஒரு அடையாளமாக செயல்படுகின்றது. இன்னும் ஒன்று, சாதியம் ஒரு ஒடுக்குமுறையின் சின்னமாக செயல்படுவது. ஆனால் இங்கே பரஞ்சோதி தங்கேஸ் எழுதிய இந்த விடயங்கள் சாதியினுடைய ஒடுக்குமுறை தொடர்பான பீரிட்டுப்பாகின்ற பாகுபாடுகளை உடைத்து அறிகின்ற அந்த விடயத்திற்கு அப்பாலே ஒரு தேசிய அடையாளத்தை நிரூபிக்க முயல்கின்ற பொழுது தவிர்க்க முடியாதவாறு சுதேசிய அடையாளங்கள் வலுப்பெறுகின்றன. அந்த சுதேசிய அடையாளம் மிக முக்கியமாக சாதிய கட்டுமானத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம்தான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வை என்றுதான் நினைக்கின்றேன். நேயர்களே, தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவே. நீங்களும் அழைப்பில் வாருங்கள். இங்கே பரஞ்சோதி தங்கேஸ் இருக்கின்றார். சாதியம் பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த விடயங்கள் சுவாரஸ்யமான விடயங்களை கூட பகிர்ந்து கொள்வது முக்கியமானது. பேசுவதால் தான் சாதிய பாகுபாட்டினை பேசாதிருக்க முடியும் என்கின்ற நம்புவர்களிலே நானும் ஒருவன். சரி, இப்ப இதுல முக்கியமானது தங்கேஷ், நீங்கள் இதுல
ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க இந்த நூலிலே, இப்ப விடுதலை புலிகளினுடைய காலகட்டத்திலே இந்த சுதேசிய அடையாளமாக இருக்கின்ற இந்த சாதியம் ஒரு உறங்கு நிலையில் இருந்தது, சாகடிக்கப்படவில்லை, ஒரு உறங்கு நிலையில் இருந்தது. என்றால் போராட்டமும் தேசியம் தொடர்பான பிரஜையும் அதிகமாக துருத்தி கொண்டு நின்ற காரணத்தினாலே இந்த சாதிய கட்டமைப்பு தொடர்பான சுதேசிய அது ஒடுக்குமுறையும் நலிந்திருந்தது, அடையாளமும் நலிந்திருந்தது. அந்த விடயத்தை பற்றி சொல்லுங்க. பொதுவாக இப்போ எல்டிடி இயக்கத்தின் பீரியடில் விடுதலை புலிகள் வந்து சாதிய அடையாளங்களை தமது தேசிய அடையாளத்துக்கான ஒரு தடையாகத்தான் பார்த்தார்கள். அதாவது தேசிய அடையாளத்தை, அதாவது ஒட்டுமொத்த ஒரு தேசிய அடையாளத்தை கட்டியெழுப்புவதற்கு சாதிய அடையாளங்கள் வந்து ஒரு தடையாக அவர்களால் பார்க்கப்பட்டது. மக்களை நடத்துவதற்கான தடையாகத்தான் பார்க்கப்பட்டது. அதனால்தான் அவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் சாதி அடையாளங்களை நீங்கள் கண்டுகொள்வது மிக கடினம். கண்டுகொள்ளலாம், ஆனால் மிக கடினம். சாதியினுடைய பெயரை சொல்லி பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அவன் சுடலைகள், அவர்கள் புதைக்கப்பட்ட மயானங்கள் வந்து இது சாதி பாகுபாடு அடிப்படையில் அங்கு புதைக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள் வந்து சாதி பாகுபாடு அடிப்படையில் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் வாழ்வியலில் சுடலைகள் வந்து ஒவ்வொரு சாதிகளுக்கும் வேறுபட்ட சுடலைகள் காணப்பட்டது. ஆனால் இப்ப இங்க என்ன சமூகத்துல காணப்பட்டது இப்பவும் இருக்குது. வேறுபட்ட சாதிகளுக்கு வேறுபட்ட சுடலைகள் காணப்படுவது இப்பவும் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில். ஆனால் அவர்களது மயானத்தில் அவ்வாறு இல்லை. அப்ப அவர்கள் சாதிய அடையாளங்கள் அற்ற ஒரு தேசிய அடையாளத்தை நோக்கிய நகர்வாகத்தான் அவர்கள் சென்றார்கள். அத்தோடு சாதியங்களை சுட்டி பேசுபவர்களை அல்லது சாதியங்களை சுட்டி பாகுபாடு காட்டுறவர்களை எல்லாம் அவர்கள் தண்டித்தார்கள். அதெல்லாமே நடந்தது. அப்ப தண்டனை மூலமாக சாதியை நாங்க மாற்ற முடியாது என்றது எனது தாழ்மையான கருத்து. மாற்ற முடியாது. அது சில நேரம் இன்னும் வளர்ச்சி அடையும், இன்னொரு மூர்க்கத்தனமான அதான் நாங்கள் அடக்குவதன் மூலமாக ஒரு உறங்கு நிலைக்கு கொண்டு வரலாம். அழிவு நிலைக்கு கொண்டு வரது என்றது கடினம். ஆனால் அவர்களது நோக்கம் சாதிய அற்ற ஒரு தேசிய அடையாளம் தான் அவர்களது நோக்கம். அந்த நோக்கத்தில் சாதியை அடக்கினார்கள், சாதியை சொல்லி பாகுபாடுகளை தண்டித்தார்கள். அந்த போக்கு அவர்களிடம் காணப்பட்டது. அந்த போக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியமான போக்கு என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் ஒடுக்குமுறை அளிக்கின்ற அதே நேரத்திலே அடையாளங்களும் அழிந்து போகின்ற போக்கு காணப்படுகிறது. ஆனால் அடையாளங்கள் அவர்கள் எங்கே அவர்கள் அந்த அவர்கள் அடையாளத்தை பார்த்தார்கள் என்றால் சாதி தொடர்பாக இருந்த கோயில்களை உடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் வரவில்லை. ஆகவே அவர்கள் சாதி அடையாளங்களை முற்றுமுழுதாக நிராகரிக்கவும் இல்லை. அப்படி அவர் இருந்தார்கள் என்றால் அப்பவே சாதி அடிப்படையில் இருந்த கோயில்களை எல்லாத்தையும் உடைத்திருக்க வேண்டும். ஒரு பிரதேசத்துக்கு ஒரு கோயிலாகவே இருந்திருக்க வேண்டும். ஒரு தெளிவிலே இருந்தார்களோ அல்லது தெளிவு அவர்கள் யோசிக்காமல் அந்த தெளிவு நிலைக்கு வந்தார்களோ தெரியவில்லை. ஆனா அந்த சாதி அடையாளங்களை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை அவர்களிடம் இல்லை. ஆனால் சாதியை சொட்டி பாகுபாடு ஒடுக்கப்படுகின்றவர்களை தண்டிக்க வேண்டும், அப்படியான ஒரு பாகுபாடு நமக்கு தேவையில்லை என்றதைத்தான் அவர்கள் ஆரோக்கியமான ஒரு போக்கு தான். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் தங்கேஷ், நாங்கள் பார்ப்போம். பல அனுபவங்களையும் சுவாரஸ்யமான விடயங்களையும் அல்லது தொடர்பான புதிய தகவல்களை கூட இந்த அடையாளங்கள் உண்மையாகவே பேசப்பட வேண்டியது ஒன்றுதான் அல்லது அளிக்கப்பட வேண்டியது ஒன்றுதான். பலரிடமும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். மாற்று கருத்துக்கள் மிக முக்கியமானவை. ஒரு நேர் அழைப்பில் பார்ப்போம். வணக்கம். வணக்கம் நோனா, சொல்லுங்க. வணக்கம். அவர் சொல்வதோ அவ்வளவு உண்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த புத்தகம் இல்ல, ஆனா நான் கண்டிப்பா வேண்டி படிப்பேன். ஆனால் அவரவர்கள் அந்தந்த சாதி என்று நாங்கள் சொல்லி அவர்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பெரிய தகுதி உள்ள எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே வெளிநாடு புலம்பெயர்ந்து வந்த ஆட்கள் எல்லாரும் என்ஜினியரா இருக்கிறான், டாக்டரா இருக்கிறான், அக்கௌண்டரா இருக்கிறான். அதே நேரத்துல அதாவது நான் பொதுவாக ஆனால் அந்த அவர்கள் அப்படியே இருப்பது நல்லதென்று நான் நினைக்கிறேன். ஒருவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஏனென்றால் இப்ப உதாரணத்துக்கு நான் படிக்க எனக்கு என்னுடைய ஒரு நான் 7வது வகுப்புல பிறந்தனால் என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் பாதி குறைஞ்ச பாய் கிறிஸ்டியன். அவர் ஒரு நாள் எந்த வீட்டை வந்தவர். அது எப்படி என் அம்மம்மா அவரை நாங்கள் இந்த வடிவா அந்த அவரை என்டர்டெயின் பண்ணி அவருக்கு நாங்கள்
வாங்கோ இருங்கோ. ஆனா அவன் என்ன விட கூடுதல படிப்புக்காரன், என்ன விட கூடுதல படிப்பு, என்ன விட கட்டிக்காரன். ஆனால் அந்த வயது போன ஆட்களாவே அந்த தங்களோட பாரம்பரியமான அந்த மரபு வழி வந்த சில விஷயங்களை அவர்கள் மட்டுமில்லை, இப்ப அது என்னடா இருக்குது கொஞ்சம் என் அம்மா மாட்டே இருக்கல, என்னடா இப்போ இருக்குது. அவர்களுக்கு ஆனா அந்த பாய் அவன் யூனிவர்சிட்டிக்கு போனான். எனக்கு முதல் எங்கட வேளாண் மனத்துல வந்து அவன் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள், பெரிய குள்ளாங்க கோத்திரம் உள்ள பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுத்தவன் அந்த பாய். அவன் அந்த லெவலே இருக்கிறான். அந்த என்ன சொல்றது, இந்த வரைக்கும் அந்த பாய் எங்கட இது இனம், எங்கட மொழி, எங்கட சமுதாயம் நாங்கள் இப்படிதான் இருப்போம். ஆனா இங்க யூரோப்ல நான் இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நான் சில அப்படியான குடும்பங்கள்ல பிறந்த பிள்ளைகள் வேளாள குலத்து பிள்ளைகளோட என்ன சொல்றது, பெரிய குடும்பங்கள் பிள்ளைகளோட பயப்படுத்துறது. அந்த ஒரு பொம்பளை பிள்ளை அவள் யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்னா அவர் லோகாஸ் படியன் யூனிவர்சிட்டி, அதே யூனிவர்சிட்டியில இருந்தா அந்த பிள்ளை அவரை காதலி காட்டி அவருக்கு பிரச்சனை. இந்த யூரோப்ல ஒரு நாட்டுல இப்ப நடந்து கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனையா. ஆனா நாங்க பயப்படினோம். இதெல்லாம் 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 நீடித்த விஷயங்களும் இல்லை, இதெல்லாம் ஒரு கவலைக்கார விஷயம். நாங்கள் எங்க லெவலில் இருப்போம், நீங்க உங்களோட லெவலில் இருப்போம். உங்களுக்கு படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பாமரர்கள் இருக்கிறீர்கள், யூரோப்ல சைலா நீங்களும் இருக்கிறீர்கள், நீங்களும் 5 மார்க்ஸ் கொடுக்க போவீங்க. அப்படியே போடுங்க. பட் டோன்ட் டிஸ்டர்ப் மற்ற உயர்குல ஆக்களோட கொஞ்சம் கவனமா இருக்கும். அதாவது உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட குடும்பம், உங்களோட சாதி, உங்களோட மதம். ஆனா சாதி இருக்கலாம், ஆனா மதம் எல்லாருக்கும் ஒன்றுதான். இப்ப கத்தோலிக்கிறதா நாங்க கத்தோலிக்கர், எங்கட சர்ச்சுக்கு யாரும் தரலாம், அங்க நாங்கள் பாகுபாடு பார்க்க இல்லை. ஆனா அதே நேரத்துல இப்ப தம்பி சொன்னவர் அந்த மெல்லகம், கோட்டைக்காடு, மேலங்காடு இந்த பக்கங்கள்ல அந்த பையங்களும் அவங்க எல்லாம் வழியில வந்து நல்லா இருக்கிறாங்க. நன்றி 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 டோனா, உங்களுடைய அந்த கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த உங்களுடைய சுதேசிய அடையாளங்களோடு ஒவ்வொருவரும் இருப்பது நல்லது என்கின்ற ஒரு கருத்துப்பட சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிகமாக அவருடைய கருத்திலே இந்த சாதிய ஒடுக்குமுறை சார்ந்து அல்லது பாகுபாடு காட்டல் தொடர்பான விடயங்கள் துருத்தி கொண்டு நிற்கின்றதை நான் அறிந்தேன். ஆனால் குறிப்பாக நாங்கள் இன்று பேசுகின்ற விடயங்கள் முழுக்க முழுக்க அடையாளம். அவர் இந்த வேளாளி என்று சொல்கின்ற பொழுதுதான் தங்கை எனக்கு இதில் உங்களுடைய நூலிலே அதிகமாக யாழ்ப்பாணத்தினை மெல்லாகம் சார்ந்த பிரதேசம் அதிகமான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இது எங்களோட ஆய்வு செய்தது ஆய்வு பிரதேசம். இப்ப நாங்கள் சமூகவியலில் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் சொல்ல ஆய்வுக்குரிய பிரதேசம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த பிரதேசமும் கூட பாரியுற பிரதேசமாக இருக்காமல் அது ஒரு குறுகிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசமாக ஆய்வுக்கு இலகுவாக குறிப்பிட்ட கால எல்லையுடன் அந்த ஆய்வை முடிக்கக்கூடிய மாதிரி அந்த அந்த எல்லைகள் இருக்க வேண்டும். நான் மல்லாத்தை தெரிவு செய்தது காரணம், நான் மல்லாத்துல பிறந்து வளர்ந்தபடியாக எனக்கு மல்லாத்தை பற்றிய ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அது வந்து சில நேரம் சப்ஜெக்டிவிட்டியா இருக்கலாம், அகநிலை சார்ந்த ஒரு பார்வையா இருக்கலாம். ஆனா நான் பிறதனை போய் படிச்சுட்டு வந்து வெளியில இருந்து ஆய்வு நுணுக்கங்களை கற்று வந்த மாணவனாக ஒரு வெளியில இருந்து வந்த ஒரு நபராகவும் நான் எமது சமூகத்தின் எனது கிராமத்தின் அடையாளங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. அப்போ ஒரு இன்சைடராகவும் ஒரு அவுட் சைடராகவும் எனது ஆய்வை எனது குறிப்பிட்ட கால எல்லையுடன் முடிப்பதற்கு எனக்கு உதவியா இருந்தது. அப்ப அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிவு செய்ய வேண்டிய இருந்தது. அப்போ ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் உங்களுடைய சொந்த கிராமத்தை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்துகின்ற பொழுது உங்களை அறியாமல் அது ஒரு வகையான ஒரு சார்பு நிலையிலே போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்ததா? இந்த சார்பு நிலை என்றது சப்ஜெக்டிவிட்டி என்றது வந்து எங்களது ஆய்வுத்துறையில் ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். நாங்கள் எப்பொழுது ஒரு டொப்பிக்கை நாங்கள் தெரிவு செய்ய, ஒரு தலைப்பை ஆய்வுக்குரிய தலைப்பை அல்லது ஆய்வுக்குரிய ஒரு தீம், அதாவது கருவை நாங்க தெரிவு செய்கிறோமோ அங்கேயே சப்ஜெக்டிவிட்டி வந்துட்டுது. இப்ப நான் விரும்பின ஒரு சார்பு நிலை இருக்குது. இப்ப நான் ஒரு விரும்பிய ஒரு விஷயத்தை தான் நான் செய்வேன். ஆனால் எங்க அது வருதுன்னு சொன்னா அதை நான் எவ்வாறு அதை எழுத்து மூலம், எவ்வாறு ஒரு ஆய்வு மூலம் அது ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒரு வழி சார்ந்த அல்லது ஒரு புறவயமாக நான் பார்க்கிறேன் என்றதை வந்து நான் எழுத்துக்களில் கொண்டு அதன் வெற்றி இருக்கு. அப்ப ஆனால் முற்றுமுழுதாக இது ஒரு ஒப்ஜெக்டிவிட்டி, அதாவது ஒரு புறவய ஆய்வு என்று நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எனக்கும் விரும்பின விடயங்களை பலவற்றை நான் ஆய்வு செய்திருக்கின்றேன். ஆகவே இது ஒரு சப்ஜெக்டிவிட்டியும் ஒப்ஜெக்டிவிட்டியும் சேர்ந்த ஒரு ஆய்வாகத்தான் எனது ஆய்வு சொல்ல முடியும்.
இல்ல இப்ப தனிய ஆய்வுக்கான தலைப்பு மட்டும் இல்ல, அந்த சமூகவியல் துறை அல்லது மானுடவியல் துறை என்ற துறையை தெரிவு செய்கின்ற பொழுது அங்கே ஒரு சார்புநிலை வந்து விருப்பமான விடயத்தை செய்கின்ற ஒரு விடயம். அப்ப சார்புநிலை இல்லாத பொழுது கூட சில வழி அந்த வேலை திட்டங்களிலே ஒரு நேர்த்தியான ஒரு வீச்சை காட்டுவதிலே சிரமம் இருக்கலாம். இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து நாவல் சாய்க்கு வந்து இந்த உங்களுடைய தீபம் பேசுறது வந்து இந்த சாதியை பற்றி கற்று கொண்டு இருக்கீங்க. சாதி வந்து இப்ப இருக்குதானே எங்களோட சமுதாயத்துல. உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை குறையுங்க. ஒரு கல்யாணமா அதோட பேச பேருக்கு என்ன இருக்குதானே சொல்லுங்க. ஹலோ, நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பு. அவர் சாதி இன்னமும் இருக்கிறது என்று ஒரு திருமணமோ இன்னொரு பொம்பளை கல்யாணம் ஐரோப்பால வந்து எல்லாம் இருக்குதான். நீங்கள் சொல்ல வர கருத்தை இருக்கிறது அவ்வளவுதானா? நாங்க சொல்ல வந்த என்ன வந்து எங்களுடைய சமுதாயத்துல வந்து ஒற்றுமை கிடையாது. அதான் நான் சொல்ல வர்றேன். எங்களுடைய சமுதாயம் வந்து இன்றைக்கும் வந்து முப்பாட்டம் பாட்டம் காலங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து வந்து வெளிநாடு வந்து கூட வந்து ஐரோப்பியால வந்து நீங்கள் வந்து இப்போ எங்களை சமுதாயங்களை வந்து ஒற்றுமை இல்லை. அதான் இலங்கை பிரச்சனைக்கு அதுதான் காரணம். நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. இல்ல அவர் சொல்ற விடயம் ஒன்று மிக முக்கியமானது என்னென்றால், இப்ப இதுதான் இப்ப இப்ப இந்த அடையாளம் என்ற வகையிலே, சுதேசி அடையாளம் என்ற வகையிலே இப்ப நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படுறீங்க. எல்லாரும் வெளிப்படையாக பேச வேணும். அந்த அடையாளங்களோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது பையமெல்ல இந்த பாகுபாடு தன்மை குறைவடைந்து விடும் சொல்லுவார்கள். இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்று சொல்லப்பட்ட அல்லது ஏற்கனவே வரைவுகள் வரைந்தவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 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 வர்க்கத்தை சார்ந்த ஒரு பையன் தன்னுடைய அடையாளத்தோடு தான் இன்னார் என்ற அடையாளத்தோடு தான் நிரூபித்துக் கொண்டு சமூகத்துக்குள்ளே ஊடாடுகின்ற பொழுது அவன் இத்தகையவர் சொன்னதை போல இந்த பாதிப்புக்குட்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது அல்லவா? அது எப்படி கையாளலாம்? இப்போ இந்த ஆபத்து பொதுவாக இருக்குது. அதாவது எங்கே இந்த ஆபத்து எப்படி வரும்னு சொன்னால், ஒருதன் இது பொதுவாக இந்த சாதிய என்ற ஒரு என்ற விஷயம் வந்து உணர்வு நிலை சார்ந்தது. அதாவது பல உயர்ந்த சாதி என்று கருதப்பட்டவர்கள் பலர் கூட பண்புமிக்கவர்கள் பலரை நான் பார்த்துருக்கின்றேன். அதே போல தாழ்த்தப்பட்ட சாதி என்று பார்த்து இருக்கிற பலர்களை நான் பண்புமிக்கவர்களை பார்த்திருக்கின்றேன். அப்ப மனிதர்களுக்குரிய இது அப்போ எப்பொழுது இந்த இப்போ பல படித்தவர்கள் கூட அந்த சாதி சொல்லி பாகுபடுத்துகிற போக்கு நான் பார்த்துருக்கின்றேன். அப்போ இப்போ இங்கே நீங்கள் சொல்கிறது இந்த கேட்குறது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதாவது ஒரு மனிதன் கல்வி கற்று முன்னேறி வந்து தனது அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அதாவது குறைந்த தாழ்த்தப்பட்ட சாதி என்றவர் சொன்னவர் வெளிப்படுத்தும் பொழுது, அவர்களை மற்றவர்கள் இவர் தாழ்ந்த சாதி என்று அந்த சொல்லை சொல்லி அவரது மற்ற ஆளுமைகளை உடைத்து தகர்த்து விடுவது வந்து ஒரு ஆரோக்கியமான சமூக வளர்ச்சிக்கு, ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு எப்போவுமே உதவாது. அது வந்து பொதுவாகவே நான் பல இடங்களில் அதை பார்த்துருக்கின்றேன். இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல படித்த மாணவர்களோடு உரையாடும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம சாதி காரணமாக தாங்கள் சில பிரச்சனைகளை எதிர்நோக்குன்றோம்னு சொல்லுவார்கள். அப்போ இது எல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூக வளர்ச்சிக்கு வந்து பிரயோசனப்படாது. அதாவது நாங்கள் எமது சமூகத்துக்கே நாங்கள் துரோகம் செய்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை தான் இது. ஆனால் இந்த நிலைகளை கடந்து ஒரு சமூகம் சுதேசி அடையாளங்களையும் பேணிக்கொண்டு, அதாவது ஒருத்தனது திறமைக்கும் ஒருத்தனது முயற்சிக்கும் மதிப்பு கொடுத்து அவனை தட்டிவிடும் பொழுதுதான் அந்த சமுதாயம் ஒன்று முன்னேறும். அதை வந்து பொதுவாக தெரிஞ்ச விஷயம். நல்லது தங்கேஷ், நல்ல விடயங்களா. நான் இந்த விடயங்களை உங்களுடைய நூல் பலவேறு விதமான விடயங்களை பேசுகின்றது. ஒவ்வொன்றையும் பற்றி விளக்கமாக கதைப்பதற்கும் நேரம் காணாது. ஆனால் ஒரு பொதுவாக ஒட்டுமொத்த ஒரு பார்வை, நான் இங்கே உங்களுடன் உரையாட வந்த பல கேள்விகளை கூட கேட்க முடியவில்லை என்றால் நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. ஒரு விடயம் மிக முக்கியமானது. இங்கே நீங்கள் சொன்னது போல சுதேசிய அடையாளங்களோடு ஒவ்வொருவனும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை வரும் பட்சத்திலேயே தேசிய அடையாளம் பற்றி பேசிக்கொண்டு உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எங்களுடைய இனம் பற்றியதான ஒரு எழுச்சிக்கும் போராட்டத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே சுதேசிய அடையாளங்களை நிராகரித்துவிட்டு தேசிய அடையாளங்களோடு சர்வதேச முன்றலிலே நாங்கள் நிற்கின்ற பொழுது எவ்விதமாக நாங்கள் இந்த சர்வதேச உலகத்தினால் பார்க்கப்படவில்லை, கண்திறப்புக்கு உட்படுத்தப்படவில்லை என்ற வழிகளைப் போலவே, நிறைவேறாத ஆதங்கங்களைப் போலவே இந்த சுதேசிய அடையாளங்களால் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது கூட இருந்து விடுகின்றது. எனவே
சுதேசிய அடையாளங்களை சரியாக புரிந்து கொண்ட தேசிய அடையாளங்களை நோக்கிய நகர்வு இந்த காலத்திலே மிக முக்கியமாக வேண்டப்படுகின்றது என்ற ஒரு விடயமே இங்கு முத்தாய்ப்பாக பார்க்கலாம் என்ற கருத்தோடு நேர்களே இவ்வளவு நேரம் இந்த கருத்தை சொன்ன தங்கைசுக்கு எங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொண்டு எதிர நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் நேர்களை மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.